பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வருகிற டிசம்பர் 21ஆம் தேதி வியாழன் மற்றும் சனி கிரகங்களின் கூட்டணி வானில் தோன்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். அந்த நாளில் வானில் அதிசயமான நட்சத்திரம் தோன்றும் என்றும் இதனை கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்றும் இந்த வெளிச்சத்தை விஞ்ஞானிகள் இவ்வாறாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தினம் வழக்கமாக ஒவ்வொரு டிசம்பர் 21ஆம் தேதியும் ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் நீண்ட இரவாக இருக்கும். வருஷத்திலே அந்த நாள் தான் இரவு அதிகமான ஒரு நாள். சனி வியாழன் இந்த இரு கோள்களும் சுமார் 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அருகருகே சந்திக்கும். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஒளி இணைப்பு இந்த நட்சத்திரங்கள் மூலம் இந்த நட்சத்திரம் போன்ற ஒரு ஒளி உண்டாகும். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். 1226ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வியாழனும் சனியும் சந்திக்கிறதா நிகழ்வு. இதற்கு முன்பதான் ஒரு 400 ஆண்டிலே இது சீதோஷ நிலை காரணப்படவில்லை. எனவே 800 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப்போகும் இந்த அதிசயத்தை காண வானியல் விஞ்ஞானிகள் மிக ஆர்வமாக இருக்கின்றனர் என்று நாசா செய்தி தெரிவிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டு. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சாஸ்திரிகள் ஆண்டவரை தரிசிக்க வந்த பொழுது நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போனது. ஆம், இதை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி அது கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக என் அகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், வெளிப்படுத்தின விஷயம் 22ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தில் பார்க்கிறோம், பிரகாசமுள்ள விடிவெளி தாவீதின் வேராய் இருக்கிற கிறிஸ்துவானவர், ஆம் அந்த நட்சத்திரம் தான் நான் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தவர். அவர் நம்மை பிரகாசிப்பார். ஆம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின கர்த்தர் அவரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொன்னவர், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் நடவாதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்று சொன்னவர். ஆம், நமது வாழ்க்கையிலும் அந்த இரட்சகர் பிரகாசிக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்கும்போது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா முன்னறிவித்ததை தீர்க்க தரிசனமாக சொன்னதை 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதக்காரர் சங்கீதம் 34வது சங்கீதத்திலே 5வது வசனத்தில் சொல்கிறதை படித்து பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவரே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற விடிவெள்ளியா இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையோடு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் அவர் தாமே தமது மகிமையின் அறிவாகிய வழியை தோன்ற பண்ணும்படியாக இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆம், இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.